ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். உங்ககிட்ட ஒரு எக்ஸலில் இந்த மாதிரி டேட்டா மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவை ஒவ்வொரு ஷீட்டையும் இந்த மாதிரி தனித்தனி ஒர்க் புக்காக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆட்டோமேட் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் அதை எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த சேல்ஸ் Q1 அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, எந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெண்டில் அந்த ப்ராசஸ் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு ஷீட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஒர்க் புக்காக வந்து எக்ஸல் எனக்காக சேவ் பண்ணுது. எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபோல்டர் பார்த்தும் காட்டுது. ஓகே கொடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு நியூ ஃபோல்டர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, எல்லாத்துலேயுமே டேட்டாவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த டாஸ்க்கை செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இந்த எக்ஸலோட ஒர்க் புக்கை உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெவலப்பருக்கு போங்க. டெவலப்பரில் விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மாடியூல் 1 இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த மேக்ரோ இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட டெவலப்பருக்கு போயிட்டு அதே விஷுவல் பேசிக்கு போயிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறதுல மாடியூல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ என்னுடைய ஃபைலில் இருந்து காப்பி பண்ண மேக்ரோவை ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ப்ளே சிம்பிளை அழுத்துனீங்க. ஒன் டைம் டாஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளே சிம்பிளை நீங்கள் ஜஸ்ட்டு அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எகைன் ஸ்டார்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அந்த டாஸ்க்கு பேக்கெண்டில் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அந்த நியூ ஃபோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகிரும். நான் எப்படி இந்த பட்டனை உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு நீங்கள் டெவலப்பர் டேபுக்கு போயிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை அப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்ரோ உங்கள் ஒர்க் புக்கில் என்னென்ன மேக்ரோ இருக்கோ அது இங்கே லிஸ்ட் ஆகும். அந்த மாடியூலில் 1 or 2 இப்போ நம்ம வந்து போட்டது 2. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது நீங்கள் இந்த பட்டனை எப்போல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டனை வந்து க்ரியேட் பண்ணி அதில் மேக்ரோவை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டைம் அப்படின்னா ஜஸ்ட் மேக்ரோவை போட்டு நீங்கள் ப்ளே சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்படி நீங்கள் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக எத்தனை சீட்ஸ் இருந்தாலும் சரி அது அத்தனையுமே நொடி பொழுதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க் புக்காக வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய ஆட்டோமேட் சம்மந்தமான வீடியோஸ் எக்ஸல் குறித்து வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது அத்தனையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.